Hello everyone, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் பிளாக் டயக்ராம். இதோட எல்லாமே ஒரே சொல்யூஷனா நம்ம வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இது வந்து ரொம்பவே சிம்பிள் அப்ரோச். நீங்க வந்து ஈவன் நீங்க பிளாக் டயக்ராம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்டையரா கேஸ்கேடிங் என்ன சம்திங் பிளாக் டயக்ராமோட ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது. நீங்கள் அது எல்லாத்தையுமே சிக்னல் ஃபோகிராஃப்லேயே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் எம்சிக்யூ பாயிண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து இது டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயே இருக்க போகிறது கிடையாது, ஒரு 16 மார்க் கொஸ்டினாக இருக்க போகிறது கிடையாது. இது வந்து பேசிக்காக ஒரு 1 மார்க் கொஸ்டின், கரெக்டுங்களா? எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ அப்போ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ இதில் என்னன்னா பியூரா கான்செப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சிக்னல் ஃபோகிராஃபுக்கு தேவையான நம்ம ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா பிகே சம்மேஷன் ஆஃப் என் கே 1 to n வரைக்கும் போகணும். பிகே டெல் கே டிவைடட் டெல். ஸோ பிகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் பாத். பிகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பாத். ஸோ இந்த ஃபார்வர்ட் பாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சே இப்போ ஒரு சிக்னல் ஃபோகிராஃபோ ஒரு பிளாக் டயக்ராமோ கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் எவர் மேபிங்க, அது எப்படி வேணா கொடுக்கட்டும், டைரக்ஷன் தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் இப்படி இருக்கு அண்ட் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இது இன்புட். சரிங்களா? இது என்னது? இன்புட். இது என்னது? அவுட்புட். ஓகே, ஸோ டீப்பா கரெக்டா மட்டும் நோட் பண்ணுங்க. மோர் தென் எனஃப். ஸோ இப்போ இதுல என்னன்னா டீப்பா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனாலே மோர் தென் எனஃப். ஸோ இன்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்வர்ட் பாத். ஸோ இன்புட்ல இருந்து அவுட்புட் வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இன்புட்ல இருந்து அவுட்புட்டுக்கு போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும். அவ்வளவுதான் ஃபார்வர்ட் பாத். ஸோ அப்படி இப்போ பார்த்தா என்னென்ன பாத் போவோம்? இது உங்களுக்கு போகுதுங்களா? ஒரே டைரக்ஷனா? ஓகே, அப்போ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட் இது பாருங்களேன், இதுவும் டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ அப்போ வந்து டோட்டலா இப்போ நமக்கு 2 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. அடுத்தது இதுக்குள்ள பாருங்களேன், இதுக்குள்ள போக முடியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப கிடையாது. ஸோ அப்போ 2 ஃபார்வர்ட் பாத் தான். ஓகேங்களா? இது பிகேங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஸோ ஃபார்வர்ட் பாத். ஸோ ஃபார்வர்ட் பாத் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் பாத். டெல் கே அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி டெல்ல பார்த்துடலாம். ஸோ டெல் பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப். சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப். இண்டிவிஜுவல் லூப் plus sum of non-touching two non-touching loop. Sum of two non-touching loop அதே மாதிரி மைனஸ் சம் ஆஃப் 3 non-touching loop. இது மாதிரி அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கும். சரிங்களா? மோஸ்டா நமக்கு ஒன்னே தான் வரும். சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் வரும். சம் ஆஃப் த ரேர் கேஸ்ல சம் ஆஃப் 2 non-touching லூப்ஸும் வரும். சான்ஸ் அதிகம் தான். ஓகே ஃபைன். பட் ஆனா வந்து நம்ம இதுதான் முதல்ல பாக்குறோம். முதல்ல லூப்னா என்னங்க? இப்போ இதுல பாருங்களேன், ஓகே இதுல இப்ப டைரக்ஷன் மட்டும் இருக்கு, இல்லைன்னா நம்ம இன்னொரு டயக்ராமே எடுத்துக்கலாம். சிம்பிள். ஓகே சரி, நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து டைரக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ரெட் கலர் மாத்திக்கிறேன். 1 மினிட். இப்போ இது நான் எப்படி கொடுத்துக்கிறேன், இதையும் இந்த டைரக்ஷன்ல கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து செல்ஃப் லூப்பு. ஸோ இது வந்து நம்ம நார்மலா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது
இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரே ஒரு லூப் தான். ஓகே, ஸோ இப்போ இன்புட் ஃபார்வர்ட் பார்த்தோன்னா என்ன, இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு இந்த ஒரு பாத் மட்டும் தான் போகுது, மற்றது எதுவுமே போகல. லூப்ஸை பார்க்கணும்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் சேம் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எண்ட் வந்து சேம் பாயிண்ட்ல இருக்கணும். அதுதான் லூப்புக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து சேம் பாயிண்ட்ல நடந்தா அதுதான் லூப். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பாத்தில் இன்னொரு மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வந்த இடத்துக்கே மறுபடியும் வரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இதையுமே நம்ம ஃபார்வர்ட் பார்த்தா கொண்டு வரலாமா? இப்போ பாருங்களேன், இப்படி போயிட்டு இப்படி வந்து வரலாம்ல, ஆனால் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பாத்தை பொறுத்த வரைக்கும் வந்த இடத்துக்கு வரக்கூடாது, லூப்பை பொறுத்த வரைக்கும் வந்த இடத்துக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்க, இப்படி போகுது, எனக்கு இங்கே இப்படி வந்து லூப் ஆகுது, அப்போ இது ஒரு லூப். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க, இது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸோ இதுவும் மறுபடியும் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்கே இல்லை, ஸோ அப்போ இது லூப் கிடையாது. கரெக்டுங்களா? ஆனால் இதுலேருந்து பாருங்களேன், ஸோ அதோட டைரக்ஷன்ல பார்த்தா கரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு லூப், ரெண்டு லூப் இருக்கு உங்களுக்கு, ஆக மொத்தம் ரெண்டு லூப் இருக்கு பிளஸ் ஒரு செல்ஃப் லூப் இருக்கு பாருங்க, இது ஒரு லூப். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மொத்தம் 3 லூப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, என்னன்னே புரியாது, என்ன லூப்னா என்ன, ஃபார்வர்ட் என்னங்கிறது. ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு கான்செப்டை ஃபார்வர்ட் பார்த்து லூப் அப்படின்னு ஒரு 5 ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் ஆன் ட்ராக். சிக்னல் ஃப்ளோ கிராஃப், பிளாக் டயக்ராம், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரே யூ ஆர் மாஸ்டர், ஐ அஷ்யூர் தட். ஓகே, ஸோ அதனால டெஃபினட்டா இது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. டெல் கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பாத் போகுது இல்லை, ஒரு ஃபார்வர்ட் பாத் போகும்போது அந்த ஃபார்வர்ட் பாத்தோட டச்சே ஆகாதது வந்து டெல் கேல வரும். டெல் கே அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்வர்ட் பாத் போகுது, ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லூப் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார்வர்ட் பாத் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் இப்படி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்ப டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்குது. இப்ப லூப் வந்து ஃபார்வர்ட் பாத் வந்து எனக்கு இங்க வந்துருச்சு, இந்த லூப்போட டச்சே ஆகல. இந்த லூப்பை அப்ப 1 மைனஸ் இன்டு லூப்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது சில கொஸ்டின்ஸ்ல வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ இதுல டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. ஃபார்வர்ட் பார்த்து டெல்னா என்ன, 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் பிளஸ் சம் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டெல் கேனா என்னன்னா, அந்த ஃபார்வர்ட் பார்ட் போகும்போது அதுல கச்சாம இருந்துச்சுன்னா 1 மைனஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க டெல் கே கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப இன்புட் என்ன, ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு இன்புட்டுங்க, இது இன்புட், இது உங்களுக்கு அவுட்புட். சரிங்களா? எத்தனை பாத் வந்து இப்ப இது வந்து டைரக்ஷன் கொடுக்கல, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இப்போ இது பாருங்க, x1 x2 x1 இன்ட்டு x2, இது ஒரு ஃபார்வர்ட் பாத்தா. அடுத்தது ஃபார்வர்ட் பாத்தே இல்லை. இந்த ஃபார்வர்ட் பாத் நடக்கும்போது ஏதாவது லூப் டச் ஆகாம இருந்துச்சா என்ன, இல்லையே, டச் ஆயிருக்கு இந்த லூப். ஸோ அப்ப டிவைடட்ல வந்துடும், அது 0, அவ்வளவுதான். 1 மைனஸ் 0, ஸோ 1 தான் வரும். 1 மைனஸ் சமா லூப் எத்தனை, x1 இன்ட்டு x2 இன்ட்டு h1. இதோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வச்சு சொல்றோம், அவ்வளவுதான். x1 இன்ட்டு x2 இன்ட்டு h1, அவ்வளவுதான். இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் முடிஞ்சு, சிம்பிள். ஸோ இதை முதல்ல நீங்க இன்னும் இது சிம்பிள் டயக்ராமா இருக்கனால நான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மாத்தாம டைரக்டாக போட்டேன். நீங்க வேணும்னா நீங்க சிக்னல் ஃப்ளோ கிராஃபுக்கு இப்படி கூட மாத்திக்கலாம். இப்போ என்ன சொல்லலாம், இது வந்து x1, இதுக்குள்ள x2 இருக்கு, அண்டு இதுதான் CA, இதுக்குள்ள 1 இருக்கு, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுல 1 இருக்கு, இது 6, அண்ட் இதோட டைரக்ஷன் இப்படி, அண்ட் h1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பாத்னா என்ன, பிகே அண்ட் டெல் கேனா என்ன, அண்ட் டெல்னா என்ன அப்படிங்கிறத 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இது ரிலேட்டான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்செப்ட் தெரிஞ்சிருச்சா, சிம்பிள், டைரக்டா கோ டு த ப்ராப்ளம், சால்வ் பண்ணுங்க, அதில் அனலைஸ் பண்ணுங்க, மாஸ்டர் பண்ணுங்க, தட்ஸ் இட். அதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, இல்ல நியூவா ஆட் பண்றீங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க.
இல்லை உங்களுக்கு ஃபைனாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ண போகிறோம். இப்படிதான் நம்ம வந்து ஒரு கான்செப்டையும் மாஸ்டரைஸ் பண்ணுவோம். தவிர உட்காந்து தியரியை வந்து 1 day 2 day படிச்சுட்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ஒர்க் அவுட். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் டிஎன்பி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே டிஆர்பி டிஎன்பிசி அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஒய்சிடி புக்கில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் ஒரு நிறைய எம்சிக்யூ கொஸ்டின் புக்ஸ் இருக்கு. நம்ம புக்ஸ் லிஸ்ட் கூட நம்ம ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ட்ரஸ்ட் மீ, இதை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.